ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லி, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். எப்பொழுது நம்மிலிருந்து தேவ மகிமை வெளிப்படும், நாம் அதற்கு காரணமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தியானித்தோம். அப்படிலாம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவ மகிமை வெளிப்படுகிறது. அப்படி தேவ மகிமை நம்மள வெளிப்பட்டால் அந்த மகிமை நம்ம என்ன செய்யும், அதனால என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ மகிமை நம்மள வெளிப்படுமையானால், தேவ மகிமையை நம்முடைய கண்கள் காணுமையானால் அந்த மகிமை நம்மை பின்னாலே பாதுகாக்கும். ஏதோ முற்புறத்துல மாத்திரம்தான் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் என்பதாக அல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய மகிமை நம்மை பின்னாலேயும் காக்கிறதாய் வெளிப்படும். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வெளிப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதான அந்த தேவ மகிமை இன்றைக்கு விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்மையும் அவருடைய மகிமை நம்மை பின்னாலே பாதுகாக்கும். பிரியமானவர்களே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். வனாந்தரம் ஜனங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் தொடர்ந்து போய் அவர்களை பிடிப்பேன் என்று சொல்லி பார்வோன் தீர்மானமாய் பின்தொடர்ந்து வருகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் பார்வோனாலும் அவன் ரதத்தினாலும் உங்களில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில தேவ ஜனம் மோசைக்கு முன்பதாக அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது, மோசையும் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. கர்த்தருடைய யுத்தம் அங்கே தொடங்குகிறது. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை அதுவரைக்கும் காத்து கொண்டிருந்ததான அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு இருளை வெளிச்சமாக்கிட்டு, ஆனால் பார்வோனின் ஜனங்களுக்கு, பார்வோனுக்கும் அவனுடைய குதிரை வீரர்களுக்கும் அது வெளிச்சத்தை இருளாய் மாற்றிவிட்டது. பிரியமானவர்களே, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ மகிமை நம்ம மேல இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னம் நம்ம மேல இருக்கும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பை நமக்கு கட்டளை எடுக்கிறது. இந்த மேகம் மகிமையின் மேகம். நம்ம 40ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் இல்லைங்களா? யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம். ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் மூடிச்சு, அப்பொழுது தேவனுடைய மகிமை அங்க வெளிப்பட்டது என்று நம்ம தியானிச்சோம். இந்த மகிமையின் மேகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய சேனையிலிருந்து பிரித்தது. 2 பேருக்கும் நடுவாக இந்த மகிமையின் மேகம் அவர்களுக்கு பின்னாக இருந்ததுனால பார்வோனின் சேனைகள் இவர்களை நெருங்க முடியாமல் போயிடுச்சு. முடிவில் நடந்தது என்ன? அவர்களுக்கு இரவை வெளிச்சமாக்கிட்டு தேவ பிள்ளைகளுக்கு. ஆனால் பார்வோனுடைய சேனைக்கும் பார்வோனுக்கும் அந்தகாரமும் இருளுமாய் இருந்தது. பிரியமானவர்களை, இப்படித்தான் தேவனுடைய மகிமை நம்மை பாதுகாக்கும். ஒருவேளை கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதது போல இருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவ மகிமை நம்ம காணப்படும் போது, சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது தேவனுடைய மகிமை அது நம்மை பாதுகாக்கிறதா வெளிப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவிலே மகிமையாய் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தனித்திருக்கிறேன், எனக்குன்னு துணைக்கு யாருமே இல்லை. நீங்க சொல்லுவீங்கன்னா, தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், அவர் உங்களை பாதுகாக்கிற அக்கினி மதிலாக இருக்கிறார், உங்க மகிமை உங்க மேல காணப்படட்டும். ஒரு முறை அகஸ்டின் அங்கிள் சொன்ன காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அகஸ்டின் அங்கிள் இங்க இருந்து பீகாருக்கு ஊழியம் செய்ய போன ஆரம்ப நாட்களிலே அநேகர் இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தார்களாம். அப்படி திட்டமிட்டிருக்கிற வேளையில ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் இவருக்காக காத்திருக்கும் பொழுது இவர் கூட ஒரு 6 மனிதர்கள் நடந்து போகிறதை அவர்கள் பார்த்திருக்கிறார். இன்னொரு முறை சரி, ஒரு நாள் அவங்க நினைச்சிட்டாங்க,
நேற்றுக்கு இப்படி நடந்துட்டு இவன் தனியா வரல, கூட கொஞ்சம் பேரோட தான் வந்திருக்கிறான்னு சொல்லி அவங்க அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. 2வது நாள் அங்கே என்ன பார்த்தாங்களாம், ஒரு நெருப்பு வளையம் அவரை சுற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்தார்களா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம்மை மகிமையாய் பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சேதமும் அணுகாதபடி, சத்ருவின் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவருடைய தூதனை கொண்டு அவருடைய மகிமையினாலே நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய மகிமை நம்மள வெளிப்படும் பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்க மகிமை எங்களில் வெளிப்படும் போது ஒரு பாதுகாப்பை எங்களால் உணர முடியும். உங்க மகிமை எங்களை பின்னாலே காக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறேனேன்னு யாராவது அங்கலாய்ப்பார்களே, ஆனால் இந்த வேளையில் இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை தேற்றட்டும். தேவ மகிமை அவர்களை சூழ்ந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமையை அவர்கள் மேல் உதிக்க பண்ணுவீராக. தகப்பன் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.